ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 2/9/2024 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 17ஆம் நாள், தக்ஷணாயன புண்ணிய காலம், அமாவாசை, கீழ்நோக்கு நாள், உலக தேங்காய் தினம். நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். சிம்ம லக்னம், இருப்பு 2 நாழிகை 32 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று காலை 6:32 மணி வரை சதுர்த்தசி, அதன் பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் மகம். நாமயோகம் இன்று இரவு 7:44 மணி வரை சிவம், அதன் பின்பு சித்தம். கரணம் இன்று காலை 6:32 மணி வரை சகுனி, அதன் பின்பு இரவு 7:16 மணி வரை சதுஷ்பாதம், அதன் பின்பு நாகவம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் யோகம் நன்றாக இல்லை, அதாவது மந்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று நாள் முழுவதும் உத்திராடம். இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு முதல்ல பிள்ளையார், முருகன் எல்லாரையும் வழிபாடு பண்ணிட்டு பார்வதி பரமேஸ்வரால வழிபாடு பண்ணுங்கோ, நந்தீஸ்வரரையும் வழிபாடு பண்ணுங்கோ. சரி, ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு அமாவாசை. கண்டிப்பாக இந்த அமாவாசைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பித்ருக்கள் காரியம் பண்ணணும், தர்ப்பணம் பண்ணணும். அப்பா அம்மா இல்லாதவா, அப்பா இல்லைனாலும் கண்டிப்பாக பண்ணணும். சரியா? இருக்கிறவா என்ன பண்ணணும் அப்படின்னா, மறைந்த முன்னோர்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம், தப்பே கிடையாது. முன்னோர்களை நினச்சிக்கிறது தப்பு கிடையாது. தாத்தா பாட்டி இந்த மாதிரி மறைந்த, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மறைந்த முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால நவ கிரகங்களில் உள்ள மாத்ருக்காரகராகிய சந்திர பகவானை வணங்க சுபிக்ஷங்கள் வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய், சிம்ம ராசியில் சூரியன், புதன் மற்றும் சந்திரன், கன்னி ராசியில் கேது மற்றும் சுக்கிரன், கும்பராசியில் சனி வக்கிர கதியில், மீனராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான், சூரிய பகவான், புத பகவான் 3 பேர் இருக்க. அற்புதமான ஒரு நாள். முன்னேற்றம் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் கண்டிப்பாக வரும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், எல்லாத்துலேயுமே. குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் சிறப்பாக அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கிறதுனால குடும்பத்திலையும் சந்தோஷம் இருக்கும். குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க உங்களுக்கு. இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் திங்கட்கிழமை வர்ற அமாவாசை, அமாசோம பிரதட்சணம் இன்னைக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதனால் மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள், குழந்தைகளுக்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக அந்த அரச மரத்தை ஒரு 108 தடவை பிரதட்சணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே,
ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயண வாய்ப்புகள் மேம்படும் நாள். ஏன்னா சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல சந்திர பகவான், புத பகவான், சூரிய பகவான். அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எடுக்கிற காரியங்கள் ரொம்ப திறம்பட செயல்படுத்துவீர்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற உயர்வுகள் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை கொஞ்சம் அபிவிருத்தி செய்யக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாகும். உற்றார் உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். அதே மாதிரி இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு பயணங்கள் ஏற்படலாம். இன்னைக்கு அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து வச்சு உங்க பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். இன்னைக்கு அமாவாசை, அதுவும் இந்த திங்கட்கிழமை வர்ற அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். சோம பிரதட்சணம் பண்றது ரொம்ப விசேஷம். அதாவது அரச மரத்தை 108 தடவை சுத்தணும் காலையில. சரியா? எல்லாருமே காலையில தான் பண்ணணும். குழந்தை இல்லாத தம்பதியர் கண்டிப்பா பண்றது ரொம்ப விசேஷம். குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதை பண்றது ரொம்ப மனசுலயும் சந்தோஷம் இருக்கும். எடுக்கிற காரியங்கள்லயும் உங்களுக்கு சிறம்பட ஒரு இது கிடைக்கும், சக்சஸ்ஃபுல். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு மனசுல ஒரு தைரியம் அதிகமாகவே இருக்கும். சஞ்சலமே இல்லை. இன்னைக்கு தெளிவாக இருப்பீங்க. காலையில் எழுந்ததுலேருந்தே ரொம்ப தெளிவாக ஸ்கெட்ச் போடுவீங்க. ஏன்னா இன்னைக்கு சகாய ஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான், சூரிய பகவான், புத பகவான். அறிவும் விருத்தியாகும். தைரியம் இருந்தாலே அறிவு அதிகமாயிடும். அதே மாதிரி உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அதிரடியான ஒரு லாபம் கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் தேடி வரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக செயல்படுத்துவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள். இன்றைய தினம் மிதுனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து அப்படியே வாயில போட்டு அப்படி சாப்பிட்டுருங்கோ. சரியா? ஏன் அப்படின்னா அதுவும் சின்ன கல்கண்டா எடுத்துக்கணும். அதுக்காக பெரிய மோட்டாவா எடுத்துக்கப்படாது. சரியா? 2 சின்ன கல்கண்டு எடுத்து, டைமண்ட் கல்கண்டு வருது பாருங்க, அதுல 2 எடுத்து வாயில போட்டு நல்லா கடிச்சு சாப்பிட்டுருங்க. இனிப்பா உள்ள போறதா? அதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு இனிப்பான செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு அமாவாசை, அதுவும் திங்கட்கிழமை வர்ற அமாவாசை ரொம்ப விசேஷம். சோம பிரதட்சணம். அரச மரத்தை 108 தடவை சுத்தணும். யார் சுத்தணும்? குழந்தை இல்லாத தம்பதியர். குழந்தைகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் தம்பதியர் சுற்றுறது ரொம்ப நல்லது. கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுமை கடகராசி நேயர்களுக்கு இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் புத பகவான் மற்றும் சூரிய பகவானுடன் இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குற சந்தோஷத்தை. குடும்பத்துல சந்தோஷமான ஒரு செய்தி கண்டிப்பா கிடைக்கும். காலையில் எழுந்தோடனே உங்களுக்கு செய்தி வருதா இல்லையா பாருங்க. அலைபேசி மூலமா இல்லை, ஏதாவது ஒரு ரூபத்துல வரும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதால் வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு வருமான சேர்க்கை உண்டாகலாம். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். இன்னைக்கு குழந்தைகள் மூலமா ஒரு சந்தோஷம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு எதிர்பார்க்கிற உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் கண்டிப்பா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 வேப்பிலை எடுத்து உங்க பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம், சந்தோஷம் உங்களை தேடி வரும்.
இன்னைக்கு அமாவாசை, அதுவும் திங்கக்கிழமை வர அமாசோம பிரதட்சிணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த சோமவார அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். அரச மரத்தை 108 தடவை சுற்றணும். புரியுறதா? அதுவும் யார் பண்ணணும் அப்படின்னா குழந்தைகள் இல்லாத தம்பதியர், குழந்தைகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் தம்பதியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக ரொம்ப நல்லது நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதேமாரி முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். இன்னைக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமே சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். ஏன்னா ராசிக்குள்ளே சந்திர பகவான் இருக்கார், அதே சமயம் சூரிய பகவானும் இருக்கார். கொஞ்சம் உஷ்ணத்தை கலப்பி விட்டுன்னு இருக்கார் உங்கள் ராசிநாதன். சரி பரவாயில்ல, வேணா விரையாதிபதி அங்கே தான் இருக்கார் என்ன. ஆனால் 2ஆம் இடத்து அதிபதி புத பகவான் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு தெளிவாக இருப்பீங்க. இருந்தாலும் டென்ஷன் இருக்கத்தான் இருக்கும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருந்தேன்னா போகிறோம். சரியா? அதேமாரி குடும்பத்தில் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். நமக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசிவிடக்கூடாது, அது மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். சரியா? அதுவும் கணவன் மனைவி அப்படிங்கும்போது ரொம்ப கேர் எடுத்து பேசணும், ஜாக்கிரதை. அதேமாரி வாகன பயணங்களையும் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி உத்தியோகத்தில் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் நிதானமான முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதேமாரி இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சிறு முயற்சிகள் காலதாமதம் ஆகலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வது உச்சிதம். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கொஞ்சோண்டு பேப்பரில் விபூதி மடித்து எடுத்துன்னு போயிடுங்கோ. அற்புதமான ஒரு சந்தோஷம். இன்னைக்கு ராசிநாதன் விரையாதிபதி எல்லாம் இருந்தால் கூட ஜென்மராசியில் ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே நடக்கும். இன்னைக்கு அமாவாசை, அதுவும் சோமவாரம் வர அமாவாசை, அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அமாசோம பிரதட்சிணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதாவது அரச மரத்தை 108 தடவை சுற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அங்கே பிள்ளையாரும் இருப்பார், அதனால் 108 தடவை சுற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். குழந்தை இல்லாத தம்பதியருக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமான உற்சாகம், இல்லைன்னா உற்சாகமான சந்தோஷம் அப்படி வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இன்னைக்கு சந்தோஷம், உற்சாகம், ஜாலியாக இருக்கும். ஏன்னா அயனசேன போகஸ்தானத்தில் சந்திர பகவான், சூரிய பகவான், புத பகவான் அடி தூள் கலப்புங்க. உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பி இடமாற்றம்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள். தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சில சந்தோஷமான செலவுகள் காத்திருக்கிறது. இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள். உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்கள் மனமகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள். இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு திங்கட்கிழமை வர அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். அமாசோம பிரதட்சிணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அரச மரத்தை 108 தடவை சுற்றணும். குழந்தை இல்லாத தம்பதியரை சுற்றினா ரொம்ப ரொம்ப விசேஷம். சரியா? அதனால அவங்க சுற்றுறதுனாலே குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதி 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 அற்புதமான ஒரு நாள். ஏன்னா லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள், சூரிய பகவான், புத பகவான், சந்திர பகவான், 3 பேர். ஜீவனாதிபதி, லாபாதிபதி, உங்களோட விரையாதிபதி, பாக்கியாதிபதி அவர் தான். சூப்பர். இருக்கிற காரியங்கள்ல இன்னைக்கு அற்புதமான ஒரு வருமானத்தை கொண்டு வந்துடும். எதிர்பாராத வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதேமாரி நீங்க நினைச்ச காரியங்களையும் சாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. உத்தியோகத்தில் நீங்க கேட்குற ஒரு சலுகைகளை நீங்க கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக நடைபெறும். கூட்டாளிகள் ரொம்ப ஆதரவாக இருப்பார்.
இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சந்தோஷமாக செயல்படுவார்கள். அதே மாதிரி இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறுவதால் சில பேருக்கு மனசுல ஒரு சந்தோஷம் இறக்கை கட்டி பறக்கும். அப்படியே சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பீர்கள். அதுவும் மூத்த வயதை சேர்ந்தவர்கள் ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க. கவலையே பட வேணாம். இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கொண்டாட்டம் தான். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் எடுக்கும் காரியங்களில் சிறந்து விளங்குவார்கள். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 அரிசியை கையில் எடுத்துக்கோங்க. சாப்பாட்டு அரிசி, ஓம் நம சிவாய இல்லைன்னா ஓம் நமோ நாராயண பதனோதரவை சொல்லிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் உங்க வீட்டு காம்பவுண்ட் வாசல்ல ஓரமா போட்டுருங்க. எறும்புகளுக்கு அன்னதானம். அதனாலே உங்களுக்கு சிறப்புகள் தேடி வரும். இன்னைக்கு அமாவாசை, அதுவும் திங்கட்கிழமை ஒரு அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். குழந்தை இல்லாத தம்பதியர் அரச மரத்தை 108 தடவை அமாசோம பிரதட்சணம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சூரிய பகவான், புத பகவான், சந்திர பகவான். அற்புதமான ஒரு முன்னேற்றம். பரபரப்பா இருப்பீங்க. உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்துல கடுமையான போட்டி இருந்தாலும் சமாளிப்பீங்க. எடுக்கிற காரியங்கள்ல அற்புதமா செயலாற்றுவீர்கள். என்ன, குடும்பத்துல மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது. தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் பேச வேண்டாம். எல்லாரையும் அனுசரிச்சு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு அற்புதமான ஒரு மன நிறைவை கொடுக்கும். உத்தியோகத்துக்கு போற பெண்களுக்கெல்லாம் மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். ஏன்னா கடுமையா வேலை செய்யறதுனால கொஞ்சம் உடம்ப கவனிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அரசியல்வாதிகள் கொஞ்சம் பொறுப்பு உணர்ந்து பேசுவது மிகவும் உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நண்பர்களின் ஆதரவு அதிகரிக்கும். இன்னைக்கு விருச்சிகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு அமாவாசை, அதுவும் திங்கட்கிழமை ஒரு அமாவாசை. அமாசோம பிரதட்சணம் பண்றது ரொம்ப விசேஷம். அரச மரத்தை 108 தடவை சுத்தணும். யார் சுத்தணும் அப்படின்னா, குழந்தை இல்லாத தம்பதியர், குழந்தைகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் தம்பதியர் சுத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம். குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமை தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஓரளவுக்கு மனசுல சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா சந்திராசிரமம் போயிடுத்து. பாக்கியஸ்தானமாகி 9ஆம் இடத்துல சூரிய பகவான், சந்திர பகவான், புத பகவான். அற்புதமான ஒரு முன்னேற்றம், சந்தோஷம் உங்களுக்கு தந்தையார் கண்டிப்பா கொடுப்பார். கண்டிப்பா தந்தையார் கொடுப்பார். ஏன்னா பாக்கியாதிபதி அங்கேதான் இருக்கார். அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உத்தியோகத்துல, தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியா இருக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி ஆதரவு அதிகமாகவே கிடைக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு வருமானம் அவங்க மூலமா கிடைக்கும். அதே மாதிரி இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் குஷியாக செயலாற்றுவார்கள். ரொம்ப சந்தோஷம். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அதே மாதிரி இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு இன்னைக்கு தந்தையார் ரொம்ப ஆதரவா இருப்பார். அவர் மூலமா அவங்களுக்கு ஒரு சில சொத்துக்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து அப்படியே எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. உங்க வேலையெல்லாம் முடிஞ்சு அப்படியே வீட்டுக்கு வரும்போது அதை சாப்பிட்டுருங்கோ, இல்லைன்னா குழந்தைகளுக்கு கொடுத்துருங்கோ. இன்னைக்கு அமாவாசை, திங்கட்கிழமை வர அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். குழந்தை இல்லாத தம்பதியர், குழந்தைகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் தம்பதியர் அரச மரத்தை 108 தடவை சுத்தணும். அங்க பிள்ளையாரும் இருப்பார். 108 தடவை அமாசோம பிரதட்சணம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது பண்றதுனாலே குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப கவனமா இருக்கணும். என்னடா இப்படி சொல்றேன்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா சந்திராஷ்டமம்.
சந்திராஷ்டமம் அப்படின்னா கூட பரவாயில்ல, ஏன்னா சந்திர பகவான் மட்டும் இருந்தால் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் குழப்பத்தை கொடுப்பார். ஆனால் 8ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். ஆனால் இதெல்லாம் முறியடிக்கிறதுக்கு ஒரு புத பகவான் இருக்கார். ஒரு சந்தோஷத்தை, அறிவுத்திறனை கொடுக்குறார், சமாளிப்பீங்க. இருந்தாலும் டங்கு ஸ்லிப் ஆகாமல் பார்த்துக்கணும். நாக்கு தான் முக்கியம். அதுவும் இன்னைக்கு காதலர்கள் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப டென்ஷனில் இருப்பாங்க. என்னடா இது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி. அதனால் கவனமாக இருக்கணும். இன்னைக்கு உத்தியோகத்துக்கு போகிறவா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லது. அதுவும் இந்த பஸ்ஸில் போகிறவாலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா, அந்த நேரத்துக்கு பஸ் வராது, அதனாலே டென்ஷன் ஆகும். ஐயோ லேட் ஆகிடுதேன்னு அந்த பரபரப்பெல்லாம் விட்டுறணும். கொஞ்சம் முன்னாடி கிளம்புங்கோ, கரெக்டாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரியா, அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கூட்டாளிகள்கிட்ட, சக வியாபாரிகள்கிட்ட மெயினாக. ஏன்னா இதெல்லாம் பிரச்சனை ஜாஸ்தியாகுங்கிறதுனால பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். வாகன பயணங்களில் ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். சரியா, இன்னைக்கு இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்கத்தான் இருக்கும், கவனமாக இருங்க. அதே மாதிரி இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் இன்னைக்கு தயவு செய்து, நான் சொல்றது நல்லா கேளுங்க, தயவு செய்து புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்ப்பது உச்சிதம். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் சர்க்கரை அப்படியே ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தால் கூட போகிறோம், அதை எடுத்து அப்படியே வாயில போட்டுருங்க. அப்படியே ஜில்லுன்னு உள்ள இறங்குறதா ஸ்வீட்டா. இன்னைக்கு சந்திராசிரமம் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு சமாளிக்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு அமாவாசை, அதுவும் திங்கக்கிழமை வர அமாவாசைங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால இன்னைக்கு குழந்தை இல்லாத தம்பதியர், குழந்தைகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் தம்பதியர் கண்டிப்பாக அரச மரத்தை 108 தடவை சுத்தணும். அமாசோம பிரதட்சணம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்கள் இன்னைக்கு எப்படிப்பட்ட நாளை சந்திக்க போகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல சந்திர பகவான், சூரிய பகவான், புத பகவான். ஓரளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். கணவன் மனை ஒற்றுமை ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஜென்ம ராசியில் சனீஸ்வர பகவான் இருக்கார், உங்கள் ராசிநாதன். அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். பேசுகிற வார்த்தைகளில் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருந்தால் போகிறோம். உத்தியோகத்தில் ஓரளவுக்கு உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு சலுகைகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதேமாரி தொழில் வியாபாரம் பரவாயில்ல. இன்னைக்கு கூட்டாளிகள், நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். ரொம்ப சூப்பர். ஆசிரியர்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே மக்கப் பண்ணி டக்கு டக்குன்னு பாடம் பண்ணி ஒப்பிப்பாங்க. அதனாலேயே ஒரு உயர்வுகள் அவங்களுக்கு தேடி வரும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் கணவனின் அன்பையும் ஆதரவையும் அதிகமாக பெற்று மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் சிறிதளவு கூட கவலை இல்லை என்ற அளவிற்கு சந்தோஷம் காணப்படும். இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்னைக்கு கொண்டாட்டம் தாங்க. அதேமாரி கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு அமாவாசை, அதுவும் திங்கக்கிழமை வர அமாவாசை. குழந்தைகளுக்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்கள், குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் தம்பதியர் அரச மரத்தை 108 தடவை தூத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது ரொம்ப ரொம்ப பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். ஏன்னா இன்னைக்கு அமாசோம பிரதட்சணம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். சரியா, அதே மாதிரி இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவலையே இல்லை, ஜாலியா சந்தோஷமா இருக்க போறீங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு பகைவன ரோகஸ்தானமாக்கி 6ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார், கூடவே சந்திர பகவான், கூடவே புத பகவான். உத்தியோகத்தில் ரொம்ப டாப் மோஸ்ட் லெவலில் வருவீங்க. ரொம்ப நாள் அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் எதிர்பார்த்தேனும் அது இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள். தொழில் வியாபாரம் அப்படின்னா அந்த சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பார். அதுவும் சக வியாபாரிகள் உங்களோட ஆலோசனையை கேட்டு வருவாங்க. ஐயோ இவர் சூப்பராக நமக்கு கைட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அதுவே உங்களுக்கு பெரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போது வாய்ப்புகளுக்காக கொஞ்சம் போராடுவாங்க. சரியா, இருந்தாலும் வாய்ப்புகள் இறுதியில் வந்து சேரும். கணவன் மனை ஒற்றுமை ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. இருந்தாலும் ஜென்ம ராசியில் ராகு பகவான் இருக்கார்.
கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பேசுகிற வார்த்தையில் என்ன பண்ணுறது, கொஞ்சம் எல்லாரையும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது தான். ஆனால் மீனராசி அன்பர்கள் தாராளமாக அனுசரித்து போயிடுவீங்க. அதனால் பிரச்சனைகளை சமாளிச்சிடுவீங்க. ஒன்றும் பெரிய அளவில் பாதகங்கள் இருக்காது. இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஓரளவுக்கு உயர்வுகள், தொழில் வியாபாரம் சிறப்பான முறையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இன்றைக்கி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 வில்வத்தை எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அதே சமயம் இன்னைக்கு அமாவாசை, அதுவும் திங்கட்கிழமை வர அமாவாசை, அமாசோம பிரதட்சணம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த குழந்தை இல்லாத தம்பதியர், குழந்தைகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் தம்பதியர் கண்டிப்பா பண்ணணும். 108 தடவை அரச மரத்தை சுத்தணும். அதான் அமாசோம பிரதட்சணம். அது ரொம்ப ரொம்ப விசேஷம். மனசுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சரியா? கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கை தான் முதல்ல வாழ்க்கை. அதனால நம்பிக்கையோடு செய்யுங்க. கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.